கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு தியானத்துக்காக பைபிள்ல வாசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரே ஒரு சிந்தனை தோணுச்சு. என்னன்னா, அதாவது எண்கள். அதாவது இந்த நம்பர்ஸ பார்த்தேன் நானு. நம்பர்ஸ வந்து என்ன பைபிள்ல ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி. ஸோ அதோட ஆழமான அடையாள அர்த்தங்கள் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட்டு வந்து 1 வந்து உபாகமம் 6:4 சொல்லுது. "இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 1 அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம பைபிள்ல இந்த மாரி வந்து போட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2. 2 வந்து அதாவது வெளிப்படுத்தல 13:3 வந்து சொல்லப்படுது. 2 சாட்சிகள் ரெட்டுடுத்தவர்களாய் 1260 நாள் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. 3 வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இதுதான். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. 4 பார்த்தீங்கன்னா, இது 4 திசைகள தான் வந்துட்டு சொல்லுது. அதாவது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு 4 பருவங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து எசேக்கியேல் 37:9 இருக்கு. 4 திசைகளிலும் இருந்து வந்து இந்த சங்கரிக்கப்பட்டவர்கள் மேல் ஊது, அவர்கள் உயிரடையும்படி சொல் என்றார். 5 பார்த்தீங்கன்னா, அவருடைய கிருபை. அதாவது என்னன்னா, இந்த அற்புதம் வந்து நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். எல்லா சண்டே ஸ்கூல் ஸ்டோரீஸ்லலாம் இருக்கு. அது ஒண்ணும் இல்லங்க. 5 அப்பங்கள் 2 மீன்கள் கொண்டு ஏசப்பா வந்து போஷிப்பார் இல்லையா? அந்த இது. 6 வந்து நம்ம தேவன் வந்து படைச்சார். 7 நாள் 6 நாள் உலகத்த படைக்கும்போது, அந்த 6ஆம் நாள் வந்து ரொம்ப வந்து விசேஷமானது அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து இது பண்ணலாம். அதே மாரி 7 பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா 7 வந்து தேவன் வந்து தம்முடைய வேலைய வந்து 7ஆம் நாளிலே முடித்தார். அதாவது உலகத்த சிருஷ்டித்து 7ஆம் நாள் வந்துட்டு ஏசப்பா வந்து ஓய்வு நாள். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாரி சங்கீதத்தில கூட 12:6 வந்து ஏசப்பா வந்து மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களா இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே மாரி 7 வந்து வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில 7 நட்சத்திரங்கள், 7 பொன் விளக்குகள், 7 சபைகள், 7 விளக்கு தண்டுகள் அதெல்லாம் வந்து நம்ம வந்து 7 வந்து நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 12 தாங்க ரொம்ப விசேஷமானது. அதாவது ஏசப்பா வந்து இந்த உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு 12 அப்போஸ்தலர்கள வந்து தேர்ந்தெடுப்பார். அதே மாரி அந்த 12 ஆ சீஷர்கள் பேதுரு, அவருடைய சகோதரன் அந்திரியா, யாக்கோபு, அவனுடைய சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியா, தோமா, மத்தேயு, அல்பேவின் மகன் யாக்கோபு, தெதியு, சீமோன், கானானியன் மற்றும் யூதாஸ் இஸ்காரியோத். அதே மாரி இன்னொரு அற்புதமும் இருக்கு 12ல. அதாவது 12 வருடங்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரியை வந்து ஏசப்பா வந்து குணமாக்குவார். அதே மாரி வெளிப்படுத்தல்ல கூட ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் 21:14 கூட பார்க்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 40. இந்த 40 தாங்க ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பரா கூட இருக்கு. என்னன்னா, ஏசப்பா வந்து சோதனையோட காலம் அது. அது என்னன்னா, ஏசப்பா வந்து இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்து, அந்த நாட்கள்ல வந்து ஏசப்பா சாத்தான் எப்படி சோதிச்சான் அப்படின்றத வந்து இந்த 40 நாட்கள் நம்ம வந்து இத பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆதியாகமம் 7 நாள்ல கூட வந்துட்டு 40 நாள் இரவும் பகலும் நிலத்தின் மேல் மழையை வரப்பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு நோவா காலத்துல. ஸோ அதே மாரி வந்துட்டு இந்த மாரி நெறைய வசனங்கள் வந்துட்டு நமக்கு இந்த எண்கள பத்தி பார்த்தோம்னா நெறைய இருக்கு. அதே மாரி 1000 வருஷங்கள் அது 1000 நம்பர்ஸ் கூட வந்து பைபிள்ல வந்து விசேஷமான ஒரு வசனம் இருக்கு. அதாவது 1000 வருஷம் உமது கண்களுக்கு ஒரு நாள் போலவும், இரவின் ஒரு ஜாமம் போலவும் இருக்கிறது. சங்கீதம் 90:4. ஸோ இந்த எண்கள்லாம் வந்து நான் இன்னைக்கு சும்மா பார்க்கும்போது, இதெல்லாம் வந்து படிக்கும்போது கர்த்தர் வந்து இந்த எண்கள் மூலமா வந்து அ பைபிள்ல வந்து ஒரு அற்புதமாகட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இன்னும் இத பத்தி வந்து இன்னும் நீங்க வந்து அடுத்த வீடியோல வந்து நான் போடுறேன். பாய். க்ளோரி டூ காட்.